தைலாவரம் தோட்டம் எப்பொழுதும் போல பாசத்தோடு வரவேற்கிறது. இன்று ஒரு முக்கிய செய்தியை உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் 1/9/25 தேதியிட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரையின் அடிப்படையில் கட்சியின் தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவு, அதாவது என்னால் எடுக்கப்பட்ட முடிவு, பாட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மருத்துவர் அன்புமணி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பி வைக்க 16 குற்றச்சாட்டுகளுக்கும் 19/8/25 தேதியிட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவித பதிலும் அளிக்காமல் அவகாசங்கள் இருமுறை கொடுத்தும் பதில் ஏதும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்காமலும் அல்லது நேரில் வந்து விளக்கம் அளிக்காததும் இந்த செயல் அவர் மீது சொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் எந்த பதிலும் அளிக்க அவர் தரப்பில் எந்த நியாயமும் இல்லை என்பதால் தான் அந்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளது. அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் செய்த தவறுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது. உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது. அதனால் கட்சியின் நற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இதனால் வரை எவரும் செய்யாத ஒரு மிக மோசமான மற்றும் தலைமைக்கு கட்டுப்படாத தான் தோன்றித்தனமான செயல் மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார். அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆதையினால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள், தலைவர்கள், உறுப்பினர்கள் மனம் புண்படும்படியாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று
முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும், அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீதும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை கட்சி எடுக்க தயங்காது என்பதை தெரியப்படுத்தவும், கட்சியின் வளர்ச்சி மட்டுமே முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு செயல் தலைவர் பதவியில் இருந்து அவரை நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். இந்த முடிவு கட்சியின் அமைப்பு விதிகள் சொல்லும் ஜனநாயக முறைப்படி பலகட்ட விசாரணைக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து எடுக்கப்பட்டுள்ளது. அவரை சுற்றி நான் வளர்த்த பிள்ளைகள் தான். பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான். அவர்கள் ஏதோ தெரியவில்லை, அவரோடு சேர்ந்து அவர்களும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அது ஒரு தனி அணியாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை, அது ஒரு தனி கட்சியாக செயல்படுவது போன்ற தோற்றத்தை அவர்கள் ஒரு 10 பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு செய்து வருகிறார்கள். எனக்கு அவர்கள் பேரிலே வருத்தம் இருந்தாலும் அவர்கள் திறந்த வாய்ப்பு உள்ளது என்பதனாலே அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நான் 10 பேர் 11 12 இவர்களெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை உதவி செய்யவில்லை. அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு வளர்த்து விட்டேன், உதவி செய்தேன். இதையெல்லாம் உதவி செய்துட்டு வளர்த்து விட்டு சொல்லி காட்டுவது நன்றாக இருக்காது என்றாலும் கூட அவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல தேவையும் இல்லை. நான் சுருக்கமாகவே சொல்லிவிட்டேன். அங்கே இருந்தால், அன்புமணியோடு இருந்தால் அவருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் என்பதனால் கூட இருக்கலாம். எப்படியோ அவர்களும் என்னோடு இருந்தவர்கள் தான், நான் வளர்த்தவர்கள் தான். நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது, இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அது போகட்டும். மூத்தவர்கள் ஒரு 4-5 பேர் அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி
அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போனது. மரியாதைக்குரிய பழக்கருப்பையா அவர்கள் கூட தந்தையிடம் தோற்பது, தந்தையிடம் மகன் தோற்பது பெரிய தவறல்ல என்று பல முறை சொல்லியிருக்கிறார், அறிவுரை சொல்லியிருக்கிறார். இது தோற்பது வெற்றி பெறுவது அல்ல. அவர் நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிறார், 2-3 முறை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொன்னது தந்தை சொல்ற மாதிரி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்ற மாதிரி தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதிலே தவறில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களை சொல்லியிருக்கிறார். இது போன்று பல மூத்தோர்கள் பொதுவாக சொல்வார்கள், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்வார்கள். அப்படி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை, அறிவுரைகளை அவர் சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும். தனையனுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம், அது பெரிய கோயில் உயரமாகவும் இது கொஞ்சம் தாழ்வாகவும் இருந்ததை சுட்டிக்காட்டி, ஆக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதனாலேதான் இந்த முடிவை எடுக்கிறோம். இன்று முதல் என்னுடைய இரா என்ற தலைப்பழத்தை போட்டுக் கொள்ளலாம். கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி இது 45-46 ஆண்டு காலம் ஓடி ஓடி உழைத்து ராங்கல் விளைக்கலே வயல்வெளியிலே நடந்து தண்ணி வண்டி இல்லாமல் இரவு 3 மணிக்கு அப்பொழுது கூட கஞ்சியை குடித்து 96,000 கிராமங்களுக்கு இதுவரை சென்று தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே கும்படிப்பூண்டி வரை, அதே போன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒரு கிராமம் பாக்கி இல்லாமல் 96,000 கிராமங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கினேன். இந்த கட்சியை வளர்த்தேன். இந்த கட்சிக்கு இந்த கட்சியிலே சேருகிறவர்கள் அல்லது சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் இங்கே இந்தியாவிலே யாரும் அதுபோல் செய்யவில்லை. பயிற்சி வகுப்புகள் இங்கே
அரசியல் பயிலரங்கம் என்று ஒன்றை 2002 தொடங்கி இன்று வரை அதை நடத்தி வருகிறேன். ஆனால் அதற்கு அன்புமணியினுடைய ஆதரவு கிஞ்சிற்றும் இல்லை. அதில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பயிற்சியினுடைய தன்மை பற்றி. 14,000 பெண்களுக்கு 3 நாட்கள் இங்கே இரவு தங்க வேண்டும். அதுபோன்று 4 நாள் பயிற்சி 14,000 பெண்களுக்கு 4வது நாள் சான்றிதழ் கொடுத்து அவர்களை பேச சொல்லி ஒரு 10 பேரை பேச சொல்லுவேன். அப்புறம் புகைப்படம் எடுத்துக் கொள்வோம். இப்படி நாங்கள் வரும்போது பயந்து வந்தோம். இப்பொழுது நாங்கள் வீராங்கனைகளாக போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பயிற்சியை இந்தியாவில் யாரும் கொடுக்காத, இந்தியாவில் நான் சொல்கிறேன் யாரும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தோம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி ஒன்றிய செயலாளர்களுக்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனி பயிற்சிகள் அங்கே கொடுத்து வருகிறோம். இதிலெல்லாம் அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலே இந்த 16 குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை முடிக்க சொல்லுகிறேன். அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள். ஆக ஒரு நீங்கள் கேட்கலாம், இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கலாம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னால் 3 முறை. மூன்று முறை சொல்லியிருக்கிறோம். நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம். இப்பொழுது சொல்கிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி. அதனால இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை.
அதனாலே வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சொல்லலாம். இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பெயரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால களை முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அதனால ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அந்த நபர்கள் அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னார். அவர் கட்சி தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஏனென்றால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் விடல் என்று அதனை அவர்கள் விடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அது முழுசும் தவறெல்லாம் சொல்ல முடியவில்லை. அந்த வகையில் என்னோடு 40 முறை பேசியிருக்கிறார். பேசினேன் என்று சொல்றேன். அது ஒரு பொய். பேசுவதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. பேசுவதெல்லாம் பொய். பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்வார்கள், அரசியல் அரங்கிலே வெளிநாடுகளில் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆண்ட புழுவோடு பார்த்து சொல்லுவார். அதற்கு பதிலாக இன்னொரு கட்சிக்காரர் ஆகாச புழு என்பார். இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்களத்தில் வடிகட்டிய பை என்று சொல்வார். ஆனால் அன்புமணி பையோ இது எதிலுமே அடங்காது. அன்புமணி பை தான். அதற்கு அந்த பெயர் தான் வைக்க முடியும். ஆக 40 முறை என்னோடு பேசினேன் என்று சொல்கிறார். ஆக என்னுடைய மனம் எவ்வளவு வருத்தி இருக்கும் என்பதை ஒரு செயலின் மூலமாக, அது அந்த குற்றச்சாட்டு 16 குற்றச்சாட்டுலேயே அது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது. இங்கே பங்கு வைத்தார்கள், அந்த சோஃபாவில் பங்கு வைத்தார்கள். காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி அதுவும் அவருக்கும் சொல்லி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருவி லண்டனில் இருந்து வாங்கப்பட்டு இங்கே வைத்தார்கள் அந்த சோஃபாவில். ஆக இதைவிட மோசமான செயல் இருக்க முடியும். எல்லாருக்கும் நான் சொல்லி இப்படி பேசுகிறேன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி அப்படி ஒரு பெய் அப்படி சொன்னால் அந்த நிர்வாக குழு மெம்பர்களை உறுப்பினர்களை அவமதிப்பதாக அர்த்தம்.
நீங்க அங்க வந்து என்ன பேசணும், என்ன சொல்லிக் கொடுக்கறது, எதுவுமே இல்லை. அப்படி நடந்தது. அதனால அது போய் நிறைய போய் சொல்லுவார். அதனால தான் அந்த கூட்டத்திலே சொன்னேன், தலைமை பண்பு இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸை விட்டு இல்லைன்னு சொன்னேன். இப்போ தொடர்ந்து நடக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது, வினோதங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது தோணுது. அதனால அவரோடு இருக்கிற சில பேர் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் நாங்கள் தவறாக வழிநடத்தவில்லை, சரியாகத்தான் வழிநடத்துகிறோம், அவருக்கு ஆலோசனை சொல்கிறோம் என்று சொன்னால் என்னை ஒரு முறை வந்து அவர்கள் சந்திக்கட்டும். எல்லாம் குழுக்களாக இல்லை, தனித்தனியாக கூட வந்து சந்திக்கட்டும். நான் சொல்றது ஒரு 10 பேர். நான் வளர்த்த பிள்ளைகள், நான் கொடுத்த பதவிகள், நான் உருவாக்கிய பிள்ளைகள் இன்னைக்கு திசை மாறி போயிருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து தனித்தனியாக வந்து நான் தவறு செய்து விட்டேன் அல்லது இந்த காரணத்திற்காக அப்படி போனேன் என்று சொல்லட்டும். சொன்னால் அவர்களை நான் மன்னிக்க முடியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் ஒரு டாக்டர். அவர் ஒரு நாள் இங்கே வந்தார், ஒரு கடிதம் எடுத்துக்கொண்டு. அந்த கடிதம் சேலத்திலிருந்து ஒரு டாக்டரிடம் இருந்து, என்னுடைய நண்பர் அவர். அந்த கடிதம் எடுத்து வந்து, இந்த பையன் நல்ல பையன், இவருக்கு நீங்க எம்பி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னாரு. அதை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட்டு வேற எந்த விசாரணையும் அவர் நான் பண்ணவே இல்லை. எந்த விசாரணையும் பண்ணாமல் அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட்டார். என்னுடைய நண்பர், சேலத்தில் உள்ள நண்பர், அவர் கொடுத்த ஒரு கடிதத்தின் மூலமாக முன்பின் தெரியாத அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து அவர் வெற்றி பெற்றார், எம்பி ஆனார். இது நான் சொல்றது ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொருவர் சின்ன சிறு வயதிலே என்கிட்ட வந்தார். அவருக்கு ஆங்கிலம் சொல்லுவதற்கு படிப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்தேன். அப்புறம் அவருக்கு பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக அவரை நியமித்து உலக நாடுகள் பல நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். அவர் அறிவாளி பிள்ளை தான், அறிவாளி பிள்ளை. சில நாள் அறிவாளி பிள்ளைகளெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கோணல் மாணல் வந்துடும் போல இருக்குது. ஆனாலும் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கே வந்து என்னிடம் அழுதார். அழுது நான் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை என்றால் சரி அதை விழுப்பா அப்படி என்று சொல்லி அனுப்பினேன். அதன் பிறகு இப்பொழுது அங்கே போய் மும்முரமாக வாசைப்பாடிக் கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் என்ன சொல்வது? காலத்தின் கோலம் என்று சொல்லுவது. இப்போ நான் அடிக்கடி சொல்வேன், போக போக தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அந்த வார்த்தையை நான் போக போக தெரியும்ல, அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது. நீங்களும் கேட்க மாட்டீங்க. வேற ஏதாவது கேள்வி பெயரையோ புகைப்படமோ பயன்படுத்தக்கூடாது ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் தொடர்ந்து உங்க பெயரை பயன்படுத்தி அரசியல் பண்ணிட்டு வராங்க. இப்ப அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டீங்க. இதுக்கப்புறமும் உங்க பெயர் புகைப்படம் பயன்படுத்தினால் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அடுத்த பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல பொறுத்திருந்து என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். நாம இன்னைக்குதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய நல்ல யோசனை என்னன்னா, ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான். அது எப்படி போட முடியும்? இது ஒரு குடும்பம், தந்தை மகன் சம்பந்தப்பட்ட உறவு அல்ல. இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட, மக்கள் சம்பந்தப்பட்ட
ஒரு பிரச்சனை. கட்சி என்பது ஒரு சாதாரணமாக ஒன்றல்ல. கட்சியை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் போகலான்றது அது வேற விஷயம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அது உடனடியாக சாத்தியமது. நீக்கிய வடிவேல் ராவணன் காந்திமதி ஆகிய மணிகனையா உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தற்சமயம் நீங்க அறிவித்த பிறகு இதெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஐயா, மகளை முன்னிறுத்துவதற்காக மகனை புறக்கணிக்கிறீர்களா? மகளை முன்னிறுத்துவதற்காக மகனை புறக்கணிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. செயல் தலைவர் பதவி வந்து மகளுக்கு கொடுப்பீங்களா? போதும்பா. கட்சிக்கு உரிமை கோரினால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஏற்கனவே நேற்று கேள்வி தாக்கல் நீங்க பண்ணியிருக்காங்க. கேட்காத கேள்விகள் தேவையில்லாத கேள்விகள். கட்சிக்கு உரிமை கோரினால் என்ன பண்ணீங்க? ஏற்கனவே நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துல கேள்வி மூலம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்ப பண்ணிருக்கீங்க. அடுத்த வியாழக்கிழமை நாம் சந்திப்போம்.